அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு இட்டாலியன் டெசர்ட்டு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பனக்கோட்டா. இந்த பனக்கோட்டா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான ஒரு 5 இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த பனக்கோட்டா நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையானது 1 லிட்டர் ஃப்ரெஷ் பால், 2 பாக்ஸு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன், ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துங்க. ஆனால் இது கரெக்டான டேஸ்ட்டில் சுகரில் இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு பாக்கெட்டு ஜெலட்டின் எடுத்துக்கங்க. கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாக்கெட் ஜெலட்டினை அதில் பிரித்து கொட்டிக்கிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது சரியாக வந்து கரையிலனா நமக்கு டபுள் பாயில் மெத்தடில் கரைச்சி எடுத்துக்கங்க. ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டினை உள்ளே வச்சுங்க. உள்ளே வச்சுட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த சுடு தண்ணியிலேருந்து இந்த பவுலை எடுத்து தனியாக வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வச்சுருக்கிற 1 லிட்டர் ஃப்ரெஷ் பாலை அதில் ஊற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து குக் பண்ணணும். ஸோ பாலை ஊற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை அடி பிடிச்சிடக்கூடாது. பால் வந்து அடி பிடிக்கக்கூடாது, பாலாடை வரக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ லைட்டாக பால் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமை பிரித்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க விஸ்கை வச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பாக்ஸ் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பால் வந்து பொங்க விட்டுறக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சுகர் கரையிற அளவுக்கு. சுகர் சேர்க்கும்போது அடியில் போய் தங்கி அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் கரைச்சிக்கிட்டே இருக்கணும் விஸ்கை வச்சு. மெயினாக பால் பொங்கி விட்டுறக்கூடாது கீழே. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டினை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஜெலட்டின் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு பால் திக்காக ஆரம்பிக்கும். ஜெலட்டின் இல்லைன்னா நீங்கள் வந்து கடல் பாசி இல்லை அகர் அது சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதை வச்சு கூட செய்யலாம். அது இல்லைன்னா ஜெலட்டின் வச்சு செய்யலாம். இது ஸ்மெல்லுக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜாஸ்தி சேர்க்காதீங்க, கசந்துரும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாலை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிங்க. நீங்கள் எந்த பவுலில் வந்து மோல்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து இந்த பாலை வந்து சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி பால் வந்து ஒரு 5-10 நிமிஷம் வெளியவே வைங்க. சூட்டோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. சூடு ஆறுனதுக்கப்புறம் லைட்டான சூட்டில் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் மோல்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஃப்ரிட்ஜில் மோல்ட் ஆகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த பனக்கோட்டாவுக்கு தேவையானது ஸ்ட்ராபெரி வச்சு தான் பனக்கோட்டா செய்கிறேன். ஸோ ஸ்ட்ராபெரி வித் பனக்கோட்டா இது. ஸோ ஒரு 7-8 ஸ்ட்ராபெரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். ஐஸ் சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துங்க. இது நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மோல்ட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பனக்கோட்டாவை எடுத்து பிளேட்டில் டிமோல்ட் பண்ணிக்கிங்க. டிமோல்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை வந்து இதில் சுற்றியும் சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சம் சென்டராக கொஞ்சம் ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை கொஞ்சம் வச்சுங்க. கார்னிஷுக்கு புதினா இலை வச்சுருக்கேன். இது நல்லா அருமையாக சூப்பரான சிம்பிளான ஒரு பனக்கோட்டா டிஷ்ஷு இது. இந்த டிஷ்ஷை வந்து என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு, கிளிவலவன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். பாய்.